கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளின் தியானத்திற்கென்று சங்கீதங்களின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாவதாக. பிரியமானவர்களே, சீயோனிலிருந்து என்று நாம் சொல்கிற இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், எருசலேமிலே ஒரு பகுதி சீயோன் என்று இருந்தாலும் சீயோனிலே இருந்து வரக்கூடிய ஒன்று என்ன என்றால், அல்லது இந்த சீயோன் என்கிற ஒன்று தேவனை துதிக்கின்ற இடம், தேவனுடைய வேதம் வெளிப்படுகின்ற இடம். எங்கெல்லாம் வேதமும் துதியும் தேவனுக்கென்று அங்கே விளங்குகிறதோ அது கர்த்தருடைய பார்வையிலே சீயோனாக இருக்கிறது. அங்கே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார், அதை தெரிந்து கொள்ளுகிறார், அதில் உள்ளவர்களை அவர் ரட்சிக்கின்றார் என்றெல்லாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் நம்முடைய அன்றாட ஜீவியத்திலே ரட்சிப்பு, ஒரு விடுதலை நமக்கு வேண்டும் என்றால் நாம் கர்த்தரை துதிக்கிறவர்களாய், கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய இருதயத்தை திருப்புகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ கோட்டையை சுற்றி வரும்போது தேவனை துதித்தார்கள். அன்றைக்கு அவர்களுக்கு ரட்சிப்பு வந்தது. பவுலும் சீலாவும் துதித்தார்கள் சிறைச்சாலையில். அன்றைக்கு அவர்களுக்கு அங்கே ரட்சிப்பு வந்தது என்று. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவனை துதிக்கிற துதி நம்முடைய வாயிலே இருக்க வேண்டும். அங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறது போல, அவரை துதிக்கும் துதி எப்பொழுதும் என் வாயிலே இருக்கும் என்று. இரண்டாவதாக இங்கே நாம் பார்ப்பது என்ன என்று சொன்னால், பிரியமானவர்களே, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். எரேமியாவின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் பிரியமானவர்களே 18வது வசனத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், எரேமியா 30ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டில் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல் நிலைப்படும். கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை அவர் திருப்பும் போது நம்முடைய வாசஸ்தலங்கள் கட்டப்படும், நிலைப்படும். மாத்திரமல்ல, நம்முடைய வாசஸ்தலங்களுக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறார். பொதுவாக தேவனுடைய இரக்கம் என்பது எதனை காண்பிக்கிறது என்றால், சிறையிருப்பில் இருந்து விடுவிக்கப்படுகிறது தேவனுடைய இரக்கமாய் இருக்கிறது. அப்பொழுது 19வது வசனத்திலே பார்க்கிறோம், அவைகளில் இருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவது இல்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவது இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை துதிக்கிற துதியினால் நிறைந்து காணப்பட கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வாராக. மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாயிருக்கும். ஏசாயா 51ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே பார்க்கிறோம், இந்த யாக்கோபு யார், இந்த இஸ்ரவேல் யார்? அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, யாக்கோபு மீட்கப்பட்டவன், இஸ்ரவேலாக ஆசீர்வதிக்கப்பட்டவன்.
அதற்காக அவன் செய்தது என்ன? நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை விடமாட்டேன் என்று சொல்லி கர்த்தரை உறுதியாய் பிடித்து கொண்டான். மாத்திரமல்ல பிரியமானவர்களே, எரேமியாவின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 4ஆவதாக பார்க்கிறோம். 6வது வசனத்திலே, அவர்கள் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும், அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே. பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமம் சூட்டப்படுகிறது என்றால் நமக்கு ஆசீர்வாதம் வருகிறது என்று அர்த்தம். எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய நாமம் விளங்குகிறதோ அப்பொழுதெல்லாம் நமக்கு ரட்சிப்பு, நமக்கு சுகம், நமக்கு ஆசீர்வாதம், நமக்கு ஜெயம், நமக்கு சமாதானம், நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறார், நம்மை மேய்க்கிறார் என்றெல்லாம் அவருடைய நாமத்தில் இருந்து நாம் அடைகிற ஆசீர்வாதமாக இருக்கிறது. கண்களை மூடி நாம் செபிக்கலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான நாளிலும் தகப்பனே, உம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை நீர் திருப்பும்படியாய் செபிக்கிறோம். உம்முடைய ஜனத்துக்கு ஆண்டவரே, உம்முடைய நாமந்தரிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தகப்பனே, சியோனில் இருந்து அல்லது சியோனின் நிமித்தம் அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும்படியாய், களிப்பு உண்டாகும்படியாய், மகிழ்ச்சி உண்டாகும்படியாய் நித்தமும் அனுகிரகம் செய்தருளும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, ஆமேன். God bless you.